வாழ்க. குருவின் புகழ் வாழ்க. குருவே துணை. அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஞானம், அந்த ஞான கடலின் கருத்துக்கள் நம் அனைவரின் வாழ்க்கையில் வல்லங்களும் நலங்களும் அளிக்கக்கூடிய வகை இந்த சமுதாய நேற்றத்திற்கு வழிவகுத்துள்ள அந்த மகானின் பொற்பாதங்களை பணிந்து இன்று எடுத்திருக்கின்ற தலைப்பு வரம் தரும் இறை. பொதுவா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பல தேவைகள் உண்டு. அதை உருவமைப்பு, குணம், உடல் வலிமை, அறிவில் உயர்வு, புகழ், செல்வம், சுகம் என்ற இந்த ஏழும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவசியமான செல்வங்கள், பேறுகள் சொல்லுவாங்க மகள். இந்த ஏழில குறைவு ஏற்படும் போதுதான் துன்பமாக உணர்கிறோம். இந்த துன்பத்தை போக்க இறைவனை நாடுகிறோம். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் என்று ஒரு திரைப்பட பாடல் கூட சொல்லும். நாமும் பல சமயங்கள்ல இறைவனை அழைக்கிறோம். எந்த சமயங்களில்? துன்பம் வரும்போது மட்டும்தான். துன்பம் வரும்போது இறைவன் ஞாபகமே வருவதில்லை. இறைவா எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தாய், அதற்கு நன்றி என்று எத்தனை பேர் சொல்கிறோம். ஆனால் துன்பம் வரும்போது, கடவுளே நான் உன்னை தேடி தேடி கும்பிட்டேனே, ஓடி ஓடி அபிஷேகம் செய்தேனே, பாடி பாடி வணங்கினேனே, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்றுதானே கேட்கிறோம். நாம் சொன்னது கடவுளுக்கு கேட்கலையோ? நம்ம பிரார்த்தனைகள் இறைவனை சேரவில்லையோ? நம்முடைய வேண்டுதல்கள் இறைவனுக்கு புரியவில்லையோ? ஏனென்றால் திரும்பவும் அதே போல துன்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கு. அதற்கு என்ன காரணம்? எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவர் டெல்லிக்கு சுற்றுலா போனார். அவர் தமிழ் தெரிந்தவர், தமிழர் என்று எடுத்துக்கொள்வார். அங்க சுற்றுலா முடித்து விட்டு அங்க டெல்லி பஜார்ல தன் குடும்பத்தினருக்காக பல பரிசு பொருட்களை வாங்கினார். டெல்லியில பேசப்படும் இந்தி வட்டார வழக்குன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் இந்தி. நம்ம அன்பருக்கு தெரிந்த இந்தி 30 நாளில் இந்தி பேசுவது எப்படி என்ற புத்தகத்தின் மூலமாக படித்த இந்தி. அவர் சொல்வது எதற்கு புரியல, இவர் சொல்வது அவருக்கு புரியாது. ஆனாலும் பொருள்களை வாங்கின. எப்படி? வாய்மொழியால் பேசி வாங்க முடியாத போது சைகை மொழியில பேசி புரிய வைத்தார். அப்படி என்றால் விரும்பதை வாங்க தடையாக இருந்தது மொழித்தானே. அன்று மொழி சரியாக இருந்தால் நாம் வேண்டியதை பெற முடியும். அப்படி என்றால் நம் பிரார்த்தனை, வேண்டுதல் இறைவனை சென்று சேரவில்லை என்றால் நாம் இறைவனை அவனுக்குரிய மொழியில் தெரிவிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். எந்த மொழியில சொன்னா இறைவனுக்கு கேட்கும்? உலகத்துல மொத்தம் 7099 மொழிகள் இருக்குதான். அது இறைவனுக்கு உரிய மொழி எது? நம்முடைய தேவைகளை எந்த மொழியில எப்படி தெரிவித்து பெற்றுக்கொள்வது? இதற்கு சரியான பதில் தெரியாததால்தான் துன்பத்துல உழன்று கொண்டு தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. எங்க தட்டுவது? தட்ட வேண்டிய கதவை விட்டுட்டு வேற எதையோ தட்டி கொண்டிருக்கிறாங்க. இறைவன் நேரடியாக வந்து எதுவும் செய்வதில்லை தான், பிறர் மூலமாகத்தான் பெறுகிறோம். ஆனாலும் கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லையே. அப்படி என்றால் கேட்கும் முறை தெரியவில்லை. நம்ம போல மந்திரங்களாக இருந்தா கேட்டு பெறலாம். இறைவன் இதுவரைக்கும் நாம எப்படி கேட்டு இருக்கிறோம்? அவரவர் மத சடங்குகள், சம்பிரதாயங்கள் மூலமாக அவரது தெரிந்த மொழியில கேட்டனர். இறை அருளை பெறுவதற்கு 4 மார்க்கங்களை சொன்னாங்க. நம்முடைய எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் தேவைகளையும் இறைவனை வெளிப்படுத்தி இறை அருள் பெற 4 வழிகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது உடலால் இறைவனின் அடியார்களுக்கு தொண்டு செய்து அருள் பெறும் மார்க்கம். அதாவது சரீரத்தால் பணி செய்தல். இதை தாச மார்க்கம்னு சொல்லுவாங்க. இறைவனை எஜமானாக
தன்னை அடியவனாக கருதி கொண்டு தொண்டு செய்வது, திருக்கோயிலை சுத்தம் செய்வது, பூமாலை கட்டுவது, விளக்கேற்றி இறைவனை வாயார போற்றி பாடுவது, அது அன்பினால் உடலால் செய்யும் இறை பணி. திருநாவுக்கரசு பெருமான் இந்த சரியை வழியைத்தான் பின்பற்றினார். இரண்டாவது மார்க்கமாக சொல்லப்பட்டது கிரியை. உடலாலும் உள்ளத்தாலும் பூஜிப்பது. நெஞ்சமிழ் கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய பராபரமே. தாயுமானவர் சொன்னவர். கிரியை என்றால் மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது. இது சத்புத்திர மார்க்கம்னு சொல்லுவாங்க. இறைவனை தந்தையாகவும் தன்னை இறைவனுடைய அன்பனாகவும் பாவித்து மந்திரங்கள் சொல்லி ஆகமங்கள் சொல்கின்ற சடங்குகளை அபிஷேகம் செய்வது, மாலை காட்டுதல், தூப தீபம் காட்டுதல் போன்ற நெறி திருஞான சம்பந்த பெருமான் கிரியா வழியை தான் பின்பற்றினார். சரியை கிரியை விட மேலான நெறி என்று சொல்லப்படுவது சாத்திரங்கள் சொல்கின்ற நெறிதான் யோகம். மனதை ஒருமுகப்படுத்தி எந்த சிந்தனையும் தோன்றாதவாறு இறைவனை தியானித்தல். உடல், உயிர், மனம் இந்த மூன்றையும் ஒன்று செய்து அகத்து இறைவனோடு ஒன்று இருத்தல். இது சக மார்க்கம்னு சொல்லுவாங்க. தோழமை நெறி. யோக நெறிகள் 8 அஷ்டாங்க யோக நெறிகள் வகுத்தாங்க. நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்ற 8 அஷ்டாங்க யோக நெறிகள். அவையே உடலுக்கும் மனதிற்குமான பயிற்சிகள். அனைத்தும் இணைந்த நெறி யோக நெறி. சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை தன் தோழனாக கருதி அடைந்த நெறி. 4வது நெறி ஞானம், ஞானப்பாதம் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க நெறி. அறிவாக உள்ள இறைவனை அறிவால் அறிவர். சிவஞானம் சொல்லலாம். இந்த மார்க்கத்தை தாயுமானவர் கனி என்று சொன்னார். அரும்பு மலராகுது, காயாகுது, பின் கனியாகுது. சரியை என்பது அரும்பு, கிரியை என்பது மலர், யோகம் என்பது காய், ஞானம் என்பது கனி. சரியையிலே சதாசிவன் சதவடிவாய் நிற்பான், கிரியையிலே மந்திரத்தின் மறைபொருளாய் மலர்வான். ஓங்கி உயர்ந்த யோகத்தில் உள்ளொளியாய், ஞானத்தில் தானாகி இரண்டரவே கலப்பான். ஞானத்தில் தானாகி இரண்டரவே கலப்பான். திருமந்திரம் சொல்லுது 4 நெறிகள். மாணிக்க வாசகர் தவம் செய்து இறைவனை இரண்டர கலந்த நெறி யார்? காய்தான் கனியாகுது. யோக நெறியில்தான் ஞானம் பெற வைக்கிறது. யோக நெறியும் ஞான நெறியும் இணைந்த நெறிதான் வேதாத்திரி மகர்ஷி நமக்கு காட்டிய நெறி. இறையர்கள் பெற வழி காட்டிய நெறி. இந்த 2 நெறியிலையுமே உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும்னு வழிகாட்டினார். எல்லையற்ற இறையாற்றல் என்னுள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். இல்லை என்று சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் எத்தனை காண்கின்றேன். புள்ளை மண் பொன் கல்வி எதை நினைந்த போதும் பொது நடனம் இறையறிவாய் பொருந்தியாடல் கண்டேன். அனைத்துக்குள்ளும் இறைவனை பார்க்கின்ற நெறி, அந்த அனைத்துக்குள்ளும் உள்ளும் புறமுமாக இருக்கின்ற இறைவனை என்று நாம் அனைத்துக்குள்ளாக, அனைத்து உயிருக்குள்ளாகவும் அனைத்து தோற்ற பொருளுக்குள்ளாகவும் காண்கின்றோமோ அன்றே வாழ்க்கை எல்லா வளங்களும் அமை என்று மகிழ்ச்சி நமக்கு உணர்த்திய நெறி. யோகமும் ஞானமும் இணைந்த நெறி, அதுவே மனவளக்கலை நெறி. இறைவன் என்றும் தெய்வம் என்றும் அழைக்கப்படுகின்ற எல்லையில்லா பரம்பொருள், இறைவெளி, பேரறிவு, சுத்தவெளி என்றும் பிரபஞ்ச ஆற்றல் என்றும் தத்துவ ஞானத்தால் வழங்கப்பட்ட இறைவன்.
அந்த தெய்வமாக இறைவெளி வற்றாத ஆற்றல் இருப்பு, என்னைக்குமே அல்ல அல்ல குறையாத இருப்பு, பேராற்றலாகவும் பேரறிவு கொண்டதாகவும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலத்தையும் தனக்குள் கொண்டதாகவும் இருக்கின்ற இறையாற்றல். அந்த இறைவெளியின் பேராற்றல் என்பது அதன் இயல்பான தன்னிருக்க சூழ்தெழுத்துமாம். அதன் காரணமாக மலர்ந்ததே நுண் துகள்களாகிய இறை துகள்கள். அந்த இறை துகள்கள் கூட்டமே விண் கூட்டமே பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள் அனைத்தும் விண்ணின் கூட்டம். அந்த விண் விரைந்து சுழலும் பொழுது வெளிப்படுகின்ற அலைய காந்தம், அதுவே வான்காந்தம் என்ற மதம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அந்த பிரபஞ்ச ஆற்றலாகி இந்த வான்காந்தமே ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் இயங்கும் போது ஜீவகாந்தம் என்று சொல்லப்படுகிறது. வான்காந்தம் என்பதை கடலுக்கு ஒப்பிட்டால் ஜீவகாந்தத்தை அணையுடன் ஒப்பிடலாம். ரெண்டுமே தண்ணீர் தான் என்றாலும் கடலும் மிக பெரியது, மிக பரந்தது. ஆனால் அணை நீர்த்தேக்கமோ எல்லை கொண்டது. எங்கும் பரவி வான்காந்தம் நமக்குள்ளாக ஜீவகாந்த ஆற்றலாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்த ஆற்றலை கொண்டு இந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் வழி என்ன என்று மகரிஷி நமக்கு வழிகாட்டுகிறார். பிரபஞ்ச ஆற்றலாக இறையாற்றல், அந்த இறையாற்றலுடன் என்ன வகையில் நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது? என்ன ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தம். காந்த ஆற்றலாக எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன், அதை பரசிவ வெள்ளம்னு பாரதியார் சொல்றார். பரசிவ வெள்ளம் தன்மை என்ன? ஒரே வார்த்தை சொல்லலாம், கடவுள்னு சொல்லிடலாம். கடந்தும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். வீட்டுக்கு போகிறோம், நாம் தேடி சென்ற நபர் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். அவர் நம்ம வெளியிலே சந்தித்தோம்னா வீட்டுக்குள்ள அவர் நம்ம பார்க்க முடியாது. இப்ப அந்த மனிதர் வீட்டு முதல் மாடியில் இருக்கிறாரு. இப்ப அவர் நம்ம கீழ்த்தளத்துல நம்ம பார்க்க முடியாது, மேல் மட்டும் தான் போய் பார்க்க முடியும். ஆனால் இந்த பரசிவ வெள்ளமாக இறைநிலை அனைத்துக்குள்ளும் இருக்கும், அனைத்தையும் தனக்குள்ளாக கூடும். அகமாகவும் இருக்கும், புறமாகவும் இருக்கும். அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்று மகரிஷிக்கு இறைத்தன்மையை முதல் முதல் உணர்த்திய பாடல். அப்ப எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை எப்படி பிடிப்பது, எப்படி பற்றுவது? சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. விரிந்துள்ள அண்டத்துல தேட முடியாது, ஆனா ஒடுங்கி உள்ள பிண்டத்துக்குள்ள ஈஸியா தேடலாம் இல்லையா? அண்டத்தையே தன் காந்த ஆற்றலால் இயக்கி கொண்டிருக்கும் இறைவெளி ஜீவன்களுக்குள் காந்த ஆற்றலாக இயங்கும் இடம் நம் மனம். உடலிலேயே காந்த ஆற்றலாக இயக்கும் இடம் நம் மனம். மனம் என்றால் ஜீவகாந்த அலை என்று வேறோ, மனம் நிலைத்தால் அறிவு, அதே இறைவெளி மெய்ப்பொருள் என்று சொல்றார். காந்த அலை வான்காந்தமே ஜீவகாந்த அலையாக மாறும்போது மனம் என்ற நிலையில் உணர்ச்சி வசப்பட்ட நிலை, அந்த அலைநிலையை ஒதுக்கி 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 ஒதுங்கி ஒதுங்கி அறிவு வெளிப்படுகிறது. அப்ப அந்த அறிவாக பேரறிவாக இருப்பது இறைநிலை. அந்த அறிவு எல்லாம் தெரிஞ்ச அறிவு. அந்த எல்லாம் தெரிந்த அறிவுடன் நாம் மனதை எப்படி தொடர்பு கொள்வது? அது என்ன வகையான தொழில்நுட்பம்? எப்படி கனெக்ட் பண்றது? மேரி கியூரி ஒரு சயின்டிஸ்ட், நம்ம படிச்சிருக்கோம். அவங்க ஒரு ஆய்வு செய்தார்கள். அதற்கு விடை கண்டுபிடிக்க ரொம்ப நேரமா போராடி விடை காணவே முடியல. ரொம்ப டயர்டாகி அப்படி தூண்டிட்டாங்க. காலையில விழித்து பார்த்தால் அந்த கணக்குகளுக்கு விடையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. யாராவது உள்ள வந்தாங்களா என்று பாக்குறாங்க. யாரும் உள்ள வந்து அடையாளமே இல்லை, கதவெல்லாம் லாக் ஆயிருக்கு.
இப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க, அது உள்ள கையெழுத்து அவர்களுடையது. சிறிது சிறிதான் ஞாபகம் வருது அவங்களுக்கு. தூக்கத்தில் அரைகுறையாக இருக்கும் பொழுது அவர்கள் தான் அந்த விடையை எழுதினார்கள் என்று ஞாபகம் வருது. எப்படி சாத்தியம்? நான் மிகுந்த ஆற்றலோடு யோசித்த போது கிடைக்காத ஒரு விடை அமைதி நிலையில எப்படி கிடைக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியப்பட்டார். தர்க்க ரீதியாக மிக தீவிரமாக ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டவைகளை விட சிந்தனை ஏதும் இல்லாத நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் தான் அதிகம். அந்த பிரபஞ்ச அறிவு, எல்லாம் தெரிந்த அறிவு, அதனுடன் நம் மனதால் தொடர்பு ஏற்படுத்தப்படும் போது நமக்கு தேவையான விஷயங்களை பெற முடியும். அவர்கள் சொல்றாங்க, சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்க கூறும் உன் உளம். ஏன்னா உள்ளத்துக்குள் அதமாக இருக்கின்ற அறிவு எப்ப வெளிப்படுமா? எப்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலை இல்லாமல் அமைதி நிலையில் சலனமில்லாத நிலையில தான் வெளிப்படும். அப்படி வெளிப்படுத்தப்படும் பொழுதுதான் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்க முடியும். அப்புறம் எல்லா மனிதனுக்கும் நான் என்ற உணர்வு உண்டு இல்லைங்களா? அந்த உணர்வு தான் நம்ம எப்போதும் இயக்கிக் கொண்டே இருக்குது. ஒரு உந்து சக்தின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த நான் அற்ற நிலையில இருக்கும் போதுதான், அந்த சில கணங்கள்ல மட்டும்தான் பிரபஞ்ச அறிவோடு நாம் இணைத்துக் கொள்ளணும். மேரி கியூரி ஆழ்ந்த தூக்கத்துல விடை கண்டுபிடித்ததும், ஐன்ஸ்டீன் அறையில உட்கார்ந்துகிட்டே பிரபஞ்ச அறிவுகளை புட்டு புட்டு வைத்தது, தந்தை ராமானுஜர் சாதாரண மனிதனுக்கு அப்பாற்பட்ட கணக்குகளை உலகிற்கு தந்தது, வேதாத்திரி மகரிஷி மனித சமுதாயத்துக்கு பிரம்ம ஞானம் அளித்தது எல்லாம் இப்படித்தான். சிந்தனையற்ற தான் என்ற எண்ணமற்ற நிலை, அதற்கு பெயர்தான் ஞானம். நான் என்பது அழிந்த இடத்துல இறை அறிவு பாய்ந்து ஓடுகிறது என்று ஞானிகள் கருத்து. குழந்தை போல் இருப்பவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் சாத்தியம் என்றால் இயேசு. அப்ப நான் என்ற ஈகோ எங்க அழிகிறதோ அந்த அழிந்த நிலைத்தான் குழந்தை நிலை, அதுதான் அன்பு நிலை. பெரிய விஞ்ஞானிகளுக்கும் பெரிய அறிவியல் கருத்துக்கள் தோன்றியதும் அந்த நான் என்ற எண்ணம் அற்ற நிலை என்பது மறுக்க முடியாத உண்மை. கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணை யாவது நமச்சிவாயனும். சைவ சித்தாந்தில அப்பர் பெருமான் பாடல் என்று அறிவு. அப்பர் பெருமான சமணர்கள் 7 நாட்கள் சுண்ணாம்பு கால்களை போட்டு வைத்தாங்களாம். 5 கலந்த உணவு கொடுத்தார். யானையை கொண்டு கொல்ல முயன்றனர். யானை வணங்கிட்டு போகுது. கல்ல கட்டி கடல்ல போட்டுட்டாங்க. கல்லே தோணியாக மாறி அவரை கரை சேர்த்தது. உயிர் போகும் சூழ்நிலையிலும் உயிர் காத்தது எப்படி என்றால் அது நான் என்ற எண்ணமற்ற நிலை. ஒளியே என் தாயே என் உள்ளத்தில் ஒளித்தே எவையும் உணர்கின்றாய். ராமலிங்க பேச்சை விண்ணப்பத்துல சொல்லுவாரு, கண்ணின் மணி இருக்குதுல்ல, அந்த கண்மணிக்குள்ள ஒளி மறைந்திருக்கு. அப்படி மறைந்திருக்கின்ற அந்த உள்ள இருக்க ஒளி தான் எல்லாத்தையும் உணர்கிறது. அது போல இறைவன் நம் உள்ளத்துல மறைந்திருக்கின்றான். அவனை தியானத்தால் வெளிப்பட வைக்க வேண்டும். அருள் புரிவான் அவன். அப்ப இறைவனின் அருள் தெரிவது, இறைவனின் அருளை பெறுவது எளிதானதா கடினமானதா? வயது எங்கேயோ போகிறோம், வயது ஒரு பெரிய பங்களா வைப்பாங்க. பொதுவா என்ன நினைக்கும் சாதாரண மனிதர் மனம்? அழகான பங்களா வாங்க, இப்படிப்பட்ட மாளிகைகள் வாழணும், இது சராசரியாக தோன்றக்கூடிய ஒரு எண்ணம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வீடுகள்ல ஒரு 2 அறை 3 அறை இருக்குமா? அப்படி ஓரிரு அறைகளை கூட தூய்மையாக வைத்து நிர்வகிக்க முடியல. அப்படி இருக்கும்போது பெரிய மாளிகையை உருவாக்க இயலுமா? அது போல நம்மை சுற்றி குடும்ப உறுப்பினர்கள் ஒரு வீட்டுல 2 பேர் 3 பேர் வந்து அதிகம், அக்கம் பக்கத்தார், இப்படி நம்ம சுற்றி உள்ள உறவுகள் ஒரு சிலரிடமே அன்பு காட்ட முடியாத நிலை, அன்பு காட்ட தெரியாத நிலை. வாழ்கின்ற நாம்
அனைத்து உயிர்களுக்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் கிட்ட எப்படி அன்பு காட்ட முடியும்? என்ன பண்ணலாம்? வீட்டை பகுதி பகுதியா தூய்மை செய்யறோம். பொங்கல் வரப்போகுது, என்ன பண்ணுவோம்? இப்போதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஒரு நாளைக்கு ஒரு அறையா சுத்தம் பண்ணிட்டே வரணும். அப்படி பகுதி பகுதியாக தூய்மை செய்யும் போது வீடு முழுமையா தூய்மையா. அது போல முதல்ல நம்ம கூட இருப்பவர்கள், நம்முடைய உறவுகள், நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பு செலுத்த தொடங்கினாலே இறையருள் என்னும் மாளிகை தானாகவே நம் வசப்படும். அன்பு என்னும் பிரிவில் அகப்படும் மலையை சொல்லலாம். இறைவன் எல்லையற்றவன். அந்த எல்லையற்ற இறைவனை எப்படி பிடிக்க முடியுங்களா? அன்பு என்னும் பிடிக்குள்ள அன்பை கொண்டு பிடிக்க முடியும். அதுவும் அன்பு என்பது இயற்கையாக அமைந்த ஒரு நியதி. சூரிய ஒளி வெப்பத்தை பாய்ச்சுது. அந்த சூரிய வெயில்ல படுத்திருந்த புழு என்ன ஆகுது? சூரிய வெப்பத்தால் இறந்து அழிந்து போகுது. ஏன்னா வெப்பத்தை தாங்குகின்ற ஆற்றல் அந்த புழுக்களுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு எலும்பு இல்லை. ஆனால் மனிதன் எலும்புள்ள மனிதன், அதிலும் முதுகெலும்பு உள்ள மனிதன். இறைவனின் வலிமையான படைப்பு மனிதன். ஆனாலும் அன்பில்லாத மனிதன் அழிவான். அறக்கடவுள் அன்பில்லாத மனிதனை சுடும், அவன் வாழ்வு பாழாகும் என்றார் வள்ளுவர். என்பில்லாதவனை வெயில் போல காயுமே, அன்பில்லாதனை அறம். அன்பில்லையே மானுடம் வாழ்தல் அரிது. வள்ளுவர் சொல்றது இதுதான். அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம். மகரிஷன் பாடல சொல்லியிருப்பார். அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம், அறத்தின் நெறி உணர்த்தும் நிலை அதுவே நிவர்த்திக்கும் துன்பம் எல்லாம். எந்த நிலை அன்பு உருவாகுது என்றால் அறிவறிந்த பெருநிலை. அறிவு அறியப்படும் பொழுதுதான் பேரறிவாகிய இறைவனை நாம் அறிவால் அறிகின்ற அந்த நிலைதான் அன்பு நிலை. அப்ப அந்த அன்பு உணரப்படும் பொழுது, அறியப்படும் பொழுது அறம் அங்கு தானாக வெளிப்படும். அதுவே துன்பத்திற்கு நிவர்த்தின்னு சொல்றார். அதுவே துன்பம் போக்கும் வழின்னு சொல்றார். திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 11 குறள் உண்டு. எல்லாமே அன்பு என்று தொடங்கும். ஆனா அன்பு என்று முடிஞ்ச குறளே கிடையாது. அன்புக்கு எல்லை இல்லை என்று குறிச்சார நமக்கு தெரியல. அன்பை தாயாக உருவப்படுத்தி அதன் குழந்தையாக அருளை சொல்வார். அருள் என்னும் அன்பின் குழவி. குழவினா கை குழந்தை, சின்ன குழந்தை. ஒரு தாய் கருத்தரித்து கஷ்டப்பட்டுதான் குழந்தை பிறக்கும். அது போல அன்பு பிறந்தால் மட்டும்தான் அங்க அருள் பிறக்கும். அப்படி மனதில் அன்பை நிலைக்க வைத்து அருளை வளர்த்தெடுப்பது எளிதான செயல் கிடையாது. அபூர்வமாக தான் அருள் பிறக்கும். அப்படி பிறக்கின்ற அந்த அபூர்வமான அருள் சற்றென்று மறைஞ்சு கூட போயிடும். ஆனால் அதை வளர்த்து எடுப்பவரை இறையருள் பெற்றவராக. அருள் என்பது பிறர் துன்பம் போக்கும் செயல். மகிழ்ச்சி தன் பாடல சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த காணாமலே வருகின்ற அன்புன்னு சொல்லுவாங்க. பார்க்காமலே அளவற்ற அன்பு ஒன்றியமே வைக்கப்படும். இந்த அன்பு அம்மா கிட்டதான் உருவாகுது. தன் வயிற்றுல உருவாகிற கரு உருவம் தெரியாத போதே அதை மேல் தன் அன்பை வைத்து உருவாக்க அம்மாவால மட்டும்தான் முடியும். தன் வயிற்றுல ஒரு கரு உருவாகி இருக்கு. ஆனா அது எப்படி கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், என்ன நிறத்துல இருக்கும், என்ன உருவத்தில் இருக்கும், அம்மாவுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வயிற்று கரு வளர்கின்ற அந்த கருவின்னு அம்மாவால் மட்டும்தான் அன்பு வைக்க முடியும். அதனாலதான் தாயை இறைவனின் பிம்பம்னு சொல்றாங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க வாசகம். திருமலர் இறைவனை பற்றி சொல்லும் போது ஒப்பில்லாத வள்ளல்னு சொல்றார். அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பில்லா வள்ளலை. வள்ளல் என்றால் யார சொல்வோம்னா அனைத்தையும் வாரி வழங்குவது, இதற்கு கொடுக்கின்றவரை வள்ளல் சொல்றார். அந்த வள்ளல் எதையெல்லாம் கொடுப்பாரு, எவ்வளவு கொடுப்பாரு? 100 கணக்குல கொடுக்கலாம், 1000 கணக்குல கொடுப்பார், இல்ல லட்சக்கணக்குல கொடுப்பார், ஏன் கோடி கூட கொடுக்கலாம். ஆனால் தன்னையே கொடுப்பார்.
இறைவன் தன்னையே அனைத்து உயிருக்குள்ளும் கொடுத்து இருப்பதனால் தான் இறைவனைத்தான் அனைத்துக்குள்ளும் இருக்கிறான் என்ற கருத்தை வைத்தான் ஒப்பில்லாத வள்ளலன் சொல்றார். இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊட்டாய் அறிவாய் இயங்கும் பராபரமே, இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா. இறைவனின் தன்மை அன்பும் கருணையுமாக எல்லா உயிருக்குள்ளும் இருக்கின்ற இறைவன். அப்ப அந்த அன்பு இறைவனின் தன்மையை வெளிப்படுத்துவது இறைவனின் மொழி. குடும்பத்திலும் சமூகத்திலும் பிறரிடமும் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? பிறருடைய தனித்தன்மை விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பளித்து அன்பு செய்தல். ஒரு மரத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்து, அந்த மரத்துல கீழே பார்க்குறது ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல ஒரு மீன் ஆனந்தமா நீந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்து அந்த மீன் நினைச்சு, இந்த குரங்கு நினைச்சுக்கிச்சு, அடடா அந்த மீன் தண்ணியில வீண் தவிக்குது போல, அதை எடுத்து வெளியே போட்டுடலாம் சொல்லி தூக்கி வெளியே போட்டு என்ன ஆச்சுன்னா மீன் பிடிச்சு இறந்துச்சு. இதை பார்த்து அந்த குரங்கு மீன் சாக வேண்டிய நேரம் அதான் செத்து போச்சு, அதை தரையில தூக்கி போட்டு நிம்மதியா சாகிறதுக்கு நான் உதவி செய்தேன்னு தன்னை அது பாராட்டி. குரங்கு மீனை அன்பு செய்ய நினைச்சா என்ன பண்ணிருக்கணும்? அதை தண்ணியிலே வைத்தே அன்பு செய்திருக்கலாம். ஆனா அதுவும் தன்னை போல தரையில இருக்க வேண்டிய நினைச்சு அதை தூக்கி வெளியே போட்டது, மீன் இறந்து விட்டது. இதுதான் இருக்குது. மற்றவர்களுடைய அன்பு செய்யும் போது அவர்களுடைய தனித்தன்மை, அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை மதித்து அன்பு செய்ய இல்லை என்றால் அன்பே தொல்லையாக மாறும். பிறருக்கு துன்பம் ஏற்படுத்த அன்பு என்னைக்குமே உண்மையான அன்பாக இருக்காது. அந்த உண்மையான அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்றால், தன்னலம் கருதாது பிற நலம் மட்டுமே கருத்தில் வைத்து கொள்கின்ற அன்பு, அதுவே இறை அருள் பெறும் வழி. எங்கும் நிறைவாக இருக்கிறார் கடவுள் என்று இங்கு நம் உடல் உள்ளத்து உறைந்து நிற்பார் என்றோ. தேவன் எங்கு மிகவும் நிறைந்திருக்கு, நம் உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் அகமாக மறைந்திருக்கிறார். இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று மாணிக்கவாசகர் சொல்றார். இறைவனை ஒரு கண பொழுது கூட நீங்காம என் உள்ளத்திலே இருக்கிறார். அப்ப அந்த உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்குவதும் இல்லாமல் இருப்பதும் யாரால? ஐம்புல கல்வர்கள் அகம் புகுந்த வேளையில் நீ இங்கில்லையே அருணாச்சலம். ஐம்புலன்கள், அது கல்வர்கள் சொல்றாங்க மகான்கள்லாம். ஏன்னா இந்த ஐம்புலன்கள் புலன் மயக்கத்திலேயே பொருள் மயக்கத்திலேயே இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? மனதுக்குள்ள இருப்பாக இருக்கும் பொழுது ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். வந்த திருடன் முதல்ல என்ன பண்ணுவான்? அந்த வீட்டுக்கு கூட அதிக விலை மதிப்புள்ள பொருள் எதுவோ அதை முதல்ல திருடிடணும். அந்த பொருள் முதல்ல காணாம போயிடும். இப்போ ஒரு மனிதனத்தில் விலை உயர்ந்த விலை மதிப்பில்லாத பொருள் எதுவோ அது இறைவன். அந்த இறை அருள், இறை தன்மை அது அங்க காணாம போய் போச்சு. ஐம்புல கல்வர்கள் அகம் புகுந்த போது நீ இங்கு இல்லையே. மனித மனம் ஐம்புலன்கள் மயக்கத்தில் இருக்கும் பொழுது இறை தன்மை அங்கு விட்டு நீங்கி விடுகிறது. அறிவை அங்கு அறிய முடியாமல் போகிறது. ஏன்னா புலன் மயக்கத்துல அறிவு இயங்க முடியாது. இதை அறிவதுதான் ஞானம்னு சொல்றாங்க. அந்த அறிவை அறிவது, புலன் மயக்க நீங்க நிலை அறிவை அறிவது ஞானம். அந்த அறிவு நிலை உயரும் போதுதான் இறைவனையே காணக்கூடிய, இறைவனோடு கலக்கக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் ஆற்றல் உள்ளது தெரிய வரும்ன்றார் மகிழ்ச்சி. நம்ம கிட்டவே இருக்குது அந்த ஆற்றல். இறைவனோடு நாம் கலக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நம்மிடமே உள்ளது. அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டா போதும், நீங்க தனியா போய் எதுவும் கேட்க வேண்டியதே இல்லைன்ற. மனதின் அடித்தளத்துல இறைவன் இருக்கிறான். அதுல இவ்வளவு நாட்களாக தெரிந்து கொள்ளாம இருந்துட்டோம். அந்த தவறுத்தான் மறைத்து கொண்டு இருக்குது. சும்மா ஒரு தட்டி விட்டா போதும்,
அறிவு அங்க பிரகாச ஆரம்பிச்சிடும். அதைத்தான் தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்க. அப்படி தட்டி விடும் வேலைத்தான் நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடம் என்ன இருக்கிறது, அதை எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு எப்படி பெருக்கிக் கொள்வது என்ற ஊக்கமும் ஆக்கமும் கொண்டு குடும்பமானாலும் சரி, தனி மனிதன் ஆனாலும் சரி, சமுதாயம் ஆனாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவி வாழ முடியுங்கிறார். தட்டி விடுகின்ற வேலை அப்படின்றதுதான் எது என்றால் அதுதான் அறிவை அறிகின்ற வழியாக மகிழ்ச்சி சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய வழி ஒன்று. அது என்னன்னு பின்னால சொல். ஒரு திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை 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 கருணை. பாடல் நம்ம சினிமால பார்த்திருக்கோம். அது பார்க்க நகைச்சுவை காட்சியாக இந்த பாடல் இருக்கும். உள்ள வார்த்தைகளை வரிகளை பார்த்தோம்னா ஆழ்ந்த பொருள் இருக்கும். தன்னிகரில்லாத இறைவன், அந்த இறைவனின் வாயாக சொல்லப்படுவது வேதங்கள். மனிதன் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று வழி காட்டுவது வேதம். அப்படிப்பட்ட வேதமே இறைவனின் வாயாக சொல்லப்படும். கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், வாய் மட்டும் நல்லதை பேசி பயன் இல்லை, செயலும் நன்மை தர வேண்டும். அதான் மகரிஷி கூர்தல் அறம் சொல்வார். இறைவனுக்கு கையாக இருப்பது நீர். எந்த செயலுக்கும் விளைவை கொடுப்பது எதுவோ அதுவே கை, அதுதான் கூர்தல் அறம். விதி அன்பு, அன்பே இறைவனின் கண்களாகும். இறைவனின் மொழியாக இருப்பது கருணை. இப்போ அந்த அன்பு கருணை என்று சொல்லும் பொழுது பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் அவரை நாம் நெருக்கமாக பழக வேண்டும் என்றால் அவருக்கு தெரிந்த மொழியில பேசினாதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெளிநாட்டுல இருக்க மனிதர்களை பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுபவர்கள் பார்க்கும்போது தனி சந்தோஷம் வரும். அப்ப அது போல இறைவனிடம் பேசும்பொழுது அவனுடைய மொழியில பேசுவது தான் அறிவார்ந்த செயல். இறைவனின் மொழி உள்ளத்தின் மொழி, மௌனத்தின் மொழி, மொழிகளை கடந்த மொழி எது? அதுதான் உண்மையின் மொழி. அந்த உண்மையின் மொழி, அமைதியின் மொழி நமக்குள்ளாக சதா கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, ஓடிக்கொண்டுதான் இருக்குது. ஆனா நம்ம வார்த்தைகளின் சத்தத்துல அதை நாம இழக்கிறோம். ஆனாலும் அந்த ஒளி தொடர்ந்து ஒலித்து கொண்டுதான் இருக்கு. நான் என்ற அகங்காரம் காரணமாக அந்த ஒளி நமக்கு அந்த அன்பின் குரலை கேட்கவில்லை. விழிப்பு நிலையில தொடர்ந்து கவனித்தால் நான் என்ற எண்ணத்தின் மறைவில் அந்த அமைதி குரல் நமக்கு கேட்கலாம். விழிப்பு நிலையில இருந்தால் மட்டுமே, ஏன்னா விழிப்பு நிலை இல்லை என்றால் மனம் எங்க போயிடும், அப்படியே புலன் பின்னாலேயே போயிடும், புலன் மயக்கத்திலேயே போயிடும், பொருள் மயக்கத்திலே போயிடும். அப்படி போக விடாமல் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது இந்த நான் என்ற தன்முனைப்பு நீங்கும் பொழுது அந்த நான் என்ற எண்ணம் மறையும் இடத்துல அந்த அமைதி குரலை, அன்பின் குரலை, இறை குரலை நாம் கேட்கலாம். மனசுல கூச்சல்கள் சதா கேட்டுட்டு இருக்குங்களா, என்ன ஓட்டங்கள், தொடர் ஓட்ட பந்தயங்களாக ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ண ஓட்டங்கள் தான் தடை கடக்கலாக இருக்குது. இப்ப வாழ்க்கையில வெளி செயல்களை கடந்து தான் உள்ளத்துல அந்த அமைதியை தேட முயலும் போதுதான், அப்படி முயலும் பொழுதுதான் அந்த அன்பின் குரலை கேட்க முடியும். மாதிரி அந்த மௌனத்தின் மொழியால் மட்டுமே தான் இறைவனுடன் உரையாட முடியும். மௌனத்தின் மொழி அன்பு, அன்பின் வெளிப்பாடு அருள். அந்த அன்பையும் அருளையும் விளங்க செய்யும் வழி எது? அன்பும் அருளும் நிறைந்திருந்தாலே அதுவே இறைவனுடன் நாம் கலக்கக்கூடிய ஒரு நிலை, இறைவனுடன் நம்ம ஆற்றல் நாம் கலக்கக்கூடிய நிலை என்று சொல்றாங்க. அப்ப அந்த அன்பையும் அருளையும் எந்த வழியில் நாம விளங்க செய்ய முடியும்? அருள் ஓங்கி உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டி அருள் வேட்கை கொண்டோர்க்கு அவர் தகுதியை தனித்து அருள் விளக்கும் வாசலரை அன்பாய் தொட்டு திறந்து
அருள் விளங்க செய்யுமோ அர்ப்பணியை மேற்கொண்டே. என்ன அர்ப்பணி மேற்கொண்டாருங்களா? அருள் விளக்கும் வாசலை தொட்டு திறந்திருக்கார். அருள் விளங்கும் வாசல், இறைவெளியின் வாசல், அதை திறந்து விட்டு வழிகாட்டியிருக்கார். கேட்வே ஆஃப் டிவைனிட்டி திறந்து விட்டாரு. அந்த கதவை திறந்து வழி காட்டுறாரு. உனக்கு என்ன வேணும்? அன்பா, அருளா, உடல் நலமா, நீலாயிலா, நிறைய செல்வமா, உயர் புகழா, மெய்ஞானமா, எது வேண்டும்? வாசல தொட்டு திறந்து உனக்கு திறந்து விட்டுட்டேன். இனி அந்த வாசல் வழியாக எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்துக்கொள். வேண்டிய வேண்டியாக எய்தலால் செய் தவமும் யாண்டு முயலப்படும் என்று வள்ளுவர். இங்க தவம் செய்ய முயற்சி செய்தாலே போதும். இங்க வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதெல்லாம் எய்தலாம். பையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. பாரதிக்கு தான் சொல்றாரு. தவம் செய்தாலே நம்ம எய்த விரும்பியது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கான வழி அன்பு. அந்த அன்பே சிறந்த தவம்னு சொல்ற. இப்ப இடைவிடாத அகநோக்கு பயிற்சியான மனப்பயிற்சி மூலம் புலன்மயக்க நிலை மாற்ற முடியும். எப்படி? இந்த பிரபஞ்ச காந்தத்துள் நாம் இணையும் பொழுது புலன்மயக்க நிலை மாறுது. அப்ப உயர்ந்த தெய்வீக தன்மையான அன்பும் கருணையும் இயல்பான குணங்களாகும். அதன் விளைவால் அமைதியும் இனிமையும் வெற்றியும் வாழ்க்கையில கிடைக்கும். அன்பு வளர்க்கும் இடம் நம் மனம் என்ற தொட்டி. அந்த தொட்டியில இருக்கக்கூடிய தேவையற்ற உணர்ச்சிகள் என்ற கசடுகளை நீக்குவதுதான் தவம். அன்பு உள்ள இடத்துல அருள் இருக்கும், அருள் உள்ள இடத்தில் இறை இருக்கும், இறை உள்ள இடத்தில் எல்லாம் இருக்கும் என்று கூறி, இறை அருள் பெற வேண்டும் என்றால் தவம் செய்வோம். செய்க தவம், செய்க தவம், எங்கே தவம் செய்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை எமக்கு அளித்த சான்றோர் பெருமக்களுக்கும், சிங்கப்பூர் ஸ்கை மெடிடேஷன் அம்மா மன்றத்தின் பொறுப்பாளர்களுக்கும், பேராசிரியர் சேஷாத்திரி ஐயா அவர்களுக்கும், இதுவரை எனது உரையை கேட்டு அமர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு பெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.